நம்ம விஜய் கடைசியில மல்லிய இந்த மாரி ஒரு நிலைமையில பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது வெண்பா இருந்துட்டு மல்லியம்மாவ புரிஞ்சுக்கோங்க. மல்லியம்மா மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி என்னதான் சொன்னாலுமே, அப்ப கூட நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிய மன்னிக்காம தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது மல்லி என்னதான் வெண்பாவ கூட்டிட்டு போயிருந்தாலும், அதுக்கு கூட்டிட்டு போக சொன்னது யாரு? வெண்பா தான் இல்லையா? அதனால மல்லி அம்மா மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லிகை இப்படி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது தினேஷ் இருந்துட்டு கையும் களவுமா மாட்டினான். அவன் இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே நிம்மதியா இருந்துட்டு இருந்த அந்த ஒரு சூழல்ல கடைசியில மறுபடியும் இப்போ மயில் கிட்ட பிரச்சனை பண்ண வந்தான் இல்லையா? அதனால நம்ம மல்லியோ இல்ல நாகுவோ அவனை சும்மா விடுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுலயும் மல்லி அங்க மாஸ் என்ட்ரி கொடுத்து அவனை அடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க. ஆனா இந்த தினேஷ் இருந்துட்டு நம்ம மல்லியோட கதையையே முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணி கடைசியில கீழேயும் தள்ளி விட ஆரம்பிச்சுறாங்க. இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம மல்லியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா அதாவது விஜய்க்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறாங்க. அதாவது நம்ம நாகு போன் பண்ணி இந்த மாதிரி மல்லிக்கு ஒரு அடிபட்டுருச்சு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அமுச்சு வர சொல்றாங்க. ஒரு பக்கம் மல்லிக்கு ஆபத்து, மல்லிக்கு இப்போ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு உடனே விஜய் ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க. ஏற்கனவே நம்ம விஜய் என்ன சொல்வாரு, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலயும் தலையிடாத அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவுதான் பிரச்சனையில் தலையிட்டாலுமே கூட அந்த டைம்ல எல்லாம் மல்லிக்கு எதுவும் ஆனது இல்லை. ஆனா இப்போ மல்லிக்கு காலில் அடிபட்டு தலையில அடிபட்டு இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா அதே சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் விஜயும் வெண்பாவும் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ரெண்டு பேரும் ஓடி நம்ம வெண்பா அதாவது மல்லி ஐசியூல இருக்கிறத பார்த்த உடனே ரெண்டு பேருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாதிரி இப்போ இந்த தினேஷை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தினேஷையும் ஒரு வழி பண்ணுவாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா தினேஷ் அவன் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே தண்டனை அனுபவிச்சாகணும். ஏற்கனவே தண்டனையை அனுபவிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்புனா அவன் பாட்டுக்கு காசு கட்டி வெளியே வந்துட்டான். அப்படி இருக்கும்போது இப்ப அடுத்தடுத்து அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு போல. அதனாலதான் இப்படி எல்லாம் அவன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லியோட கையை பிடிச்சிட்டு, அதாவது மல்லிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, காலில் அடிபட்டிருக்கு, கட்டும் போட்டாச்சு. இன்னொரு பக்கம் வெண்பா இருந்துட்டு, "மல்லியம்மா என்னாச்சு மல்லியம்மா? உங்களுக்கு எப்படி இப்படி நடந்துச்சு? எப்படி கீழ விழுந்தீங்க?" அப்படி இப்படிங்கிற மாரி கேட்கும்போது, கடைசியில நம்ம மல்லிக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாகு பக்கத்துல இருந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் ரொம்ப வீராப்பா இருந்துட்டு இருந்தார் இல்லையா? ஆனா இப்போ அவரு தெளிவா புரிஞ்சுகிட்டாரு. அதாவது அதே மாதிரி இப்போ மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, நாகு இருந்துட்டு இந்த மாரி அந்த தினேஷ் மறுபடியும் வந்தான். ஆனா சரியான நேரத்துல மல்லி மட்டும் வரல அப்படின்னா கண்டிப்பா அவன் என்ன பண்ணிருப்பான்றதே தெரியாது. மல்லி அங்க போலீஸ் அப்படி இப்படின்னு மிரட்டினதுனாலதான் அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்த்தான். அதே மாதிரி நம்ம வீட்டு பொண்ணை அவன் ரொம்ப தப்பு தப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண பாக்குறான். அதாவது வெளி உலகத்துக்கு மயிலை தப்பா காட்டணும்னு நினைக்கிறான். ஏற்கனவே மயிலும் அவனும் சேர்ந்துக்கிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோஸ்னாலதான் அடுத்ததா பிரச்சனையே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அடுத்ததா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் கிட்ட வெண்பா கேக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்தா மல்லி அம்மா உங்களை எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி என்னை மன்னிச்சிரு, நான் உன் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல நான் உன் கூட இல்லாம போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துகிட்டு மல்லியோட கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மல்லியம்மா, உங்களுக்காக நாங்க இருக்கோம். இனிமே விஜய் டாடா யார் சொல்றதையுமே கேட்க மாட்டாங்க, கண்டிப்பா நீங்க சொல்றத மட்டும்தான் கேட்பாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி விஜய் டாடா உங்களை பாத்துக்குவாரு, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இப்போ விஜய் இருந்துட்டு திரு திருன்னு முழிக்கிறாரு. அதே சமயத்துல நம்ம மல்லிய பாத்துக்க வேண்டிய கடமை அவருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற வழியே கிடையாது. அதுவும் இல்லாம அவரால் தப்பிக்கவும் முடியாது. அதே சமயத்துல இது ராஜேஸ்வரிக்கு தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் மல்லிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மல்லிக்கு உதவி பண்றத ஒரு பாக்கியமா நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம இத்தனை நாளா அந்த ராஜியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அதே மாதிரி வெண்பா காணாம போனதுக்கு நீ தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உன் மேல அவ்வளவு நான் கோவப்பட்டேன், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு, அந்த மாதிரி நான் கோவப்பட்டிருக்க கூடாது,
உண்மையிலேயே உன் பக்கம் என்ன நியாயம் இருக்கு, ஏது நியாயம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் சொல்றாரு. இன்னொரு பக்கம் மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது விஜய் மல்லி சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே புரிஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி நீங்க ராஜு சொல்றத மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. நீங்க ரொம்ப இதா இருந்துட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிருக்கவே மாட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் சொல்றேன். அதாவது தான் வயித்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. இனிமே டாக்டர் மூலியமா எல்லா உண்மையுமே தெரிய வரதான் போகுது. அதே மாதிரி விஜய் இந்த ஒரு விஷயத்துல ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. ஆனாலுமே நம்ம மல்லி சொல்லக்கூடிய பதிலா இருந்தாலும் சரி, இல்ல நாகு சொல்லக்கூடிய பதிலா இருந்தாலும் சரி, இப்படி பல பதில் நீங்க சரியில்ல. அதாவது அந்த ஒரு டைம்ல இத சொல்லியிருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? வெண்பாவ தொலைச்சது மல்லி தான் நினைச்சிருப்பீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லிக்கு இப்போ அதாவது விஜய் கிட்ட சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு அது எல்லாமே புரியுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு சைலண்ட் ஆயிடுறாரு விஜய். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.